அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 6, 2025 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சட்டப்பேரவை இன்று கூடுகிறது, ஆளுநர் ஆர்.என். ரவி உரையாற்றுகிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் ஐராவதம் மகாதேவன் பெயரில் சிந்து சமவெளி ஆய்வு இருக்கை, முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. சிந்து சமவெளி பண்பாடு குறித்த தொடர் ஆய்வுக்கு மறைந்த தொல்லியல் அறிஞரும் தினமணி முன்னாள் ஆசிரியருமான ஐராவதம் மகாதேவன் பெயரில் ஆய்வு இருக்கை அமைக்க ரூபாய் 2 கோடி வழங்கப்படும் என மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சிந்து சமவெளி பண்பாட்டை கண்டுபிடிப்பின் நூற்றாண்டு நிறைவு சர்வதேச கருத்தரங்கில் அவர் வெளியிட்ட 3 அறிவிப்புகள். செழித்து வளர்ந்த சிந்து சமவெளி பண்பாட்டின் எழுத்து முறையை இன்னும் நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. உலகெங்கும் உள்ள தொல்லியல் ஆய்வாளர்கள், கணினி வல்லுநர்கள் பலர் பெரும் முயற்சிகளை செய்து வருகின்றனர். தொல்லியல் அறிஞர்கள் ஏற்கும்படி சிந்துவெளி எழுத்து முறையை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் வழிவகையை வெளிக்கொணரும் நபர்கள் அல்லது அமைப்புகளுக்கு 10 லட்சம் அமெரிக்க டாலர், அதாவது 8.5 கோடி பரிசாக வழங்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. சிந்து பண்பாடு குறித்த தொடர் ஆராய்ச்சிகளை தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையும் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தின் சிந்துவெளி ஆராய்ச்சி மையமும் இணைந்து மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக தலைசிறந்த தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் பெயரில் ஆய்வு இருக்கை அமைக்க ரூபாய் 2 கோடி வழங்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு, பிறருக்கு உதவி செய்தல் என்னும் மேம்பட்ட நிலைமை முயற்சி என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த பண்பில் நிலைத்திருப்பது அப்படின்னு ஆள்வினை உடைமைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் சீனாவில் சுவாச நோய்கள் அதிகரிப்பு, உலக சுகாதார அமைப்பிடம் தகவல் கோருகிறது மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. அண்டை நாடான சீனாவில் சுவாச நோய்கள் அதிகரித்துள்ள நிலையில் இது தொடர்பான சரியான தகவல்களை உரிய நேரத்தில் பகிருமாறு உலக சுகாதார அமைப்பிடம் கோரப்பட்டுள்ளது என மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தனர்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் 1000 கிலோமீட்டரை எட்டியது நாட்டின் மெட்ரோ சேவைன்னு தெரிவிச்சிருக்காங்க. நாட்டின் மெட்ரோ ரயில் சேவை மொத்தம் 1000 கிலோமீட்டர் தொலைவை எட்டியது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் குறிப்பிட்டார்னு தெரிவிச்சிருக்காங்க. தில்லி டு மீரட் பிராந்திய விரைவு ரயில் போக்குவரத்து அமைப்பில் RRDS ரூபாய் 4200 கோடி மதிப்பீட்டில் கட்டமைக்கப்பட்ட சாஹிபாபாத் டு நியூ அசோக் நகர் இடையான 13 கிலோமீட்டர் வழித்தடத்தை பிரதமர் ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைத்து நமோ பாரத் ரயிலில் பயணித்தார். அப்போது அவர் குழந்தைகளுடன் கலந்துரையாடினார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மெட்ரோ ரயில் நாட்டின் மெட்ரோ ரயில் சேவை மெட்ரோ ரயில் சேவை 1000 கிலோமீட்டர் எட்டியதுன்னு பெருமிதமாக தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததாக ஹிலாரி சோரஸ் டென்சிலுக்கு அமெரிக்காவின் உயரிய விருதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன், தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸ், ஹாலிவுட் நடிகர் டென்சில் வாஷிங்டன் உள்பட 19 பேருக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. கலை, பொதுச்சேவை, அறிவியல் மற்றும் பிற துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு அமெரிக்காவின் அதிபர் சுதந்திர பதக்கம் வழங்கப்படுகிறது. அமெரிக்க அரசின் மிக உயரிய விருதாக கருதப்படும் இந்த பதக்கத்தை அதிபர் வழங்குவார்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் தலைநகர் வாஷிங்டனில் அமெரிக்க முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன், ஜனநாயக கட்சி ஆதரவாளரான தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸ், ஹாலிவுட் நடிகரும் இயக்குநருமான டென்சில் வாஷிங்டன் உட்பட 19 பேருக்கு அந்த பதக்கத்தை அதிபர் ஜோ பைடன் சனிக்கிழமை வழங்கினார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.